எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சிம்ம ராசியினுடைய சில முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சிம்ம ராசிக்கு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட குணாதிசயம் இருக்குங்க. இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க எப்போவுமே கோவக்காரங்களாக இருப்பாங்க. அதுக்கு சிம்பலே சிம்மம் தான். அதனால தான் சிங்க உருவத்தை லோகோவாக வச்சுருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனால் இந்த சிம்ம ராசிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு உள்நோக்கமும் இருக்குது. அந்த சிம்ம ராசிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ஈரமும் இருக்குது. கல்லுக்குள் ஈரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த சிம்ம ராசி ஒரு தனிப்படையான ராசி. இந்த ராசிக்குன்னு பார்க்கும்போது சில முக்கியத்துவமான குணாதிசயங்கள் இருக்குது. அந்த குணாதிசயங்களை பற்றி நான் முன்னாடி சொல்லிடுறேன். அப்போ தான் அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு சரியா இல்லையா அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் சில முக்கியமான தகவல்களோட நிறைய பேர் கேட்ட ஜோதிடனுடைய நம்பரும் கொடுத்துருக்கேன். அவரோட நம்பர் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் பேசிக்கோங்க. அவர் பிரபலமான ஜோதிடர் தான். ஸோ அவரோட தகவல் நான் கொஞ்சம் நாள் கழிச்சு சொல்கிறேன். இப்போ அந்த குணாதிசயங்களை பற்றி பார்த்தலாம். சிம்மராசிக்காரர்கள் அடிப்படையாக எங்களுக்கு பார்க்கும்போது ஒரு 3 குணாதிசயம் தான் எங்களுக்கு காமனாக இருக்கும். அதில் ஒரு சிலருக்கு ஒரு சில குணாதிசயங்கள் இல்லாமல் கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் எதுவும் கோச்சிக்காதீங்க. ஃபஸ்ட்டு கோபம். அதாவது சிம்மராசிக்கு நார்மலாகவே கோபம் இருக்கும். அந்த ஒரு இயல்பை வச்சு இங்கே சிங்கத்தோட லோகோ இருக்குது, சிம்மராசிக்காரனாவே கோபக்காரர், ஆக்ரோஷமானவர் அப்படின்னு நினைப்பாங்க. இது 30% பேருக்கு அந்த கோபம் இருக்கும். அதில் நீங்களும் ஒருத்தர் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. இன்னொன்று, இந்த சிம்மராசி உதவக்கூடிய குணங்கள் அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு போய் இவங்க உதவி செய்வாங்க. இவங்க உதவினால் பல பேர் முன்னேறி வந்திருப்பாங்க. அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா ரிட்டர்ன் அவங்களுக்குலாம் ஒரு ஏமாற்றம் தான் கிடச்சிருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இவங்க ஒரு பதிலை எதிர்பாராமல் உதவி செய்யக்கூடிய ஒரு ராசி இந்த சிம்மராசி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு பண வரவுக்கு அடிக்கடி கொஞ்சம் தடைப்படுற மாதிரி இருக்கும். சார் ஏதோ ஒரு விஷயம் செய்கிறோம் சார், செலவு பண்ணுறோம், வருமானம் வருது, பட் ஆனால் வருமானத்துக்கும் செலவுக்குமே சரியாகுது, இந்த கையில் வருமானமே நிற்க மாட்டாங்க சார். அந்த மாதிரி சில ராசியில் இந்த சிம்மராசிகள் முதன்மையான ராசிகள். அள்ளி கொடுக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால நீங்கள் யாராவது கேட்டால் நீங்கள் கொடுத்து நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க, பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. யாராவது வழியில் யாராவது சாப்பிடல அப்படின்னா 100 ரூபாயை கூட எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ட்டு கையில் இருக்கிற அமௌண்ட் கூட கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டுருப்பீங்க. ஸோ இதனாலேயே இந்த ராசிக்கு அதிகமாக பணப்புழக்கங்கள் கையில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது. இந்த ராசியை ஈஸியாக மற்றவங்க ஏமாற்றலாம்னு நினைப்பாங்க. ஆனால் மனதளவில் அவங்க ஏமாறுறாங்கன்னு தெரிஞ்சு கூட இவங்க அமைதியாக தான் இருப்பாங்க. கூட இருக்கிறவங்களே குளிப்பறிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோம், நீ போடா பார்த்துக்கலாம்டா போடா அப்படிங்கிற மாதிரி எங்களை மன்னிச்சு விடக்கூடிய குணாதிசயம் இந்த சிம்மராசிக்கு இருக்குது. என்ன கத்தினாலும் என்ன திட்டினாலும் இந்த குணாதிசயங்கள் இருக்கிறதுனால தான் சிம்மராசி மேலோங்கி வளரக்கூடிய ராசியாக இன்றைக்கி திகழ்ந்துட்டுருக்கு. இந்த மாதிரி குணாதிசயங்கள் இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு வருகின்ற காலங்கள் எப்படி அமையப்போகுது? சென்ற காலங்களில் நிறைய துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க, நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க, நிறைய பண நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு மேன்மை அடைய போகுதா, இல்லை அதில் ஏதாவது சில சூட்சமங்கள் இருக்கா? அந்த சூட்சமங்களை எப்படி நீங்கள் விளக்கணும், எந்த இறைவனை வணங்கினா நீங்கள் பண்ணலாம், எந்த செலவு பண்ணாமல் வீட்டிலேருந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே நம்ம பார்க்க போகிறோம். சரி, இது நம்ம பொதுவான ஜாதகம் தான் இதில் பார்க்க போகிறோம், அதாவது ஜோதிடம் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் தனிப்படையான ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு பிரபல ஜோதிடனுடைய நம்பர் நான் தந்திருக்கேன் பாருங்கள், பவன் நம்பூதிரி அப்படிங்கிற இவர் நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் ஆக்டர்ஸுக்கும் திரையுலக ஜாம்பவான்களுக்கும் இவர் ஜாதகம் பார்க்கக்கூடியவர். நீங்கள் இவர்கிட்ட பேசணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் நார்மலாகவே உங்களோட தகவல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நன்மைகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் சரி பண்ணி அந்த எல்லா கஷ்டங்களையும் நன்மைகளாக சரி பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஜோதிடர் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு ஒரு நம்பர் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நிறைய ஜோதிடர்களுக்கு ஆசான் இவர், ஒரு 400 ஜோதிடர்களுக்கு ஆசான் இவர். அதனால தான் இவர் ஒரு முக்கியத்துவமான இதாக இருக்காங்க. நம்ம கேட்டதுனால நம்மளோட சேனலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய பர்சனல் நம்பரே கொடுத்துருக்காரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இது ஒரு எளிமையான ஜோதிடர் தான், நீங்கள் அதிகமாக பணம்லாம் செலவு பண்ண தேவையில்லை. சரி சார், அடுத்தது சில முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு குணாதிசயங்கள் நான் சொல்லிட்டேன். இந்த சிம்மராசியிலே இன்னொரு மாற்றமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த சிம்மராசி தெய்வ அம்சம் உடையவங்க. நார்மலாகவே இந்த சிம்மராசிக்கு ஒரு தெய்வ கடாட்சம் எப்பயுமே கூடயே இருக்கும். தெய்வங்கள் எங்களுக்கு துணையாகவும் இருக்கும். இவங்க ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு காரியங்கள் இட்டுக்கிட்டான எட்ஜ் வரைக்கும் போவோம். சரி, இது செய்ய முடியுமா அப்படின்னு போவோம். இதெல்லாம் முடியவே முடியாதுரா அப்படிங்கும்போது ஏதோ ஒரு நம்பிக்கையோ இல்லை இறை சக்தியோ லைட்டாக அதை காப்பாற்றி விட்ருவோம். நீங்கள் 100% செய்யணும்னு நினைக்கிறத ஒரு 70% செய்ய வச்சிரும். ஏன்னா ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் நிற்பீங்க, 100% செய்யணும் அப்படின்னு கொண்டு போன ஒரு விஷயம் அந்த இடத்துல போய் நிற்கும் போது என்னடா சுத்தமாக ஒரு 0% கூட நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சக்தி அதை காப்பாற்றி உங்கள் மன திருப்திக்கும் அதை லாஸ் ஆக்காமையும் ஏதோ ஒரு 70% காப்பாற்றிட்டுரும். இது எத்தனை பர்சன்டேஜ் பேருக்கு சிம்மராசியில் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% பேருக்கு செட் ஆகும். ஏன்னா சார் 70-80 எல்லாம் குழப்பிட்டுக்கிறீங்க அப்படின்னா சிம்மராசியில் இருக்கிற எல்லாத்துக்குமே செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. சிலர் சொல்லுவீங்க கமெண்ட் செக்ஷனில், சார் நீங்கள் சொல்கிறது எதுவுமே
எனக்கு செட்டே ஆகலை அப்படிம்பீங்க. ஆனால் கீழே போய் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சார் நீங்கள் சொல்கிறது 100% கரெக்டுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா தனிப்படையான ஜாதகம் அப்படிங்குது. தசாபுத்தி தனிப்படையாக இருக்கும், நட்சத்திரம் தனிப்படையாக இருக்கும், ராசி தனிப்படையாக இருக்கும், நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் தனிப்படையாக இருக்கும், உங்கள் கூட இருக்கக்கூடிய ஜாதகங்கள், உங்களுடைய மகன், தாய், தந்தை, அதே மாதிரி உங்களோட சகோதரர்கள் ஜாதகத்தின்பால் உங்களுடைய ஜாதகமும் அதுக்கு தகுந்தவர் போல் நடக்கும். ஸோ இதெல்லாம் குறிப்பிட்டு பார்க்கும்போது மட்டும்தான் ஒருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம விளக்கி சொல்ல முடியும். அதனால தான் வந்து தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு நம்பரும் கொடுத்துருக்காங்க. சரிங்க சார், இப்போ சிம்மராசிக்கு பொது பலன் சொல்கிறீங்களே, இப்போ இத்தனை நாள் வந்து கஷ்டங்களை அனுபவித்தோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது? அந்த தீமைகள் எல்லாத்தையும் ஓட்டிட்டு பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு இப்போ தான் லைட்டாக மூச்சு விட்ற மாதிரி இருக்குது. இருந்துமே ஒரு சிலருக்கு தான் அப்படி இருக்குது. ஆனால் எங்களுக்குலாம் இன்னும் அந்த கஷ்டங்கள் பட்டுட்டு தான் சார் இருக்கும். என்ன பண்ணி தான் வெளியே வருது? பண விஷயத்தில் ரொம்ப அடிபட்டுட்டோம், மன விஷயத்தில் ரொம்ப அடிபட்டுட்டோம், இழப்பு நிறைய சந்திச்சிட்டோம். இனி வரக்கூடிய காலங்கள் நன்மைகளாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நன்மைகளாக தான் இருக்க போகுது. இனி வரக்கூடிய காலங்கள் லாபம் தரக்கூடிய நேரங்களாக இருக்க போகிறது. அதே மாதிரி நல்ல ஒரு சேர்க்கை தரக்கூடிய நேரங்களாக இருக்க போகிறது. ஆட்கள் வீட்டில் சேரக்கூடிய நேரங்களாக இருக்க போகிறது. புது வரவுகள் இருக்கக்கூடிய நேரங்களாக இருக்க போகிறது. நன்மைகள் எப்பயுமே கொளித்து செழித்து வளரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகிறது. சரி சார், இது எல்லாமே இந்த சிம்மராசியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரே இதில் நடந்துடாதுங்க. ஒரு தலைவலிக்குது அப்படின்னா நீங்கள் மாத்திரை போட்டால் அடுத்த செகண்டே வந்து சரியாகாது. ஸோ நேரமும் அப்படி தான். உங்களுக்கான காலம் வரும், காலத்திற்கான நேரம், அந்த நேரத்தில் உங்களுக்கு குறிப்பிட்ட நாட்கள் தள்ளும். அந்த நாட்கள் வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் அந்த ப்ரெஷர், அதாவது ஒரு பலார்னு ஒரு அடி அடிக்கிறாங்க உங்கள் கன்னத்தில், அந்த வலி அடித்த ஒரு செகண்ட் மட்டும்தான் இருக்கா, கொஞ்சம் நேரத்துக்கு இருக்குல்ல, உடனே அது வீங்கிடுச்சுன்னா அதோட வீக்கம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்குது. அந்த மாதிரி அந்த உங்களை அடிப்பட்ட வலி வந்து கொஞ்சம் குறையிறது கொஞ்சம் நாள் ஆகுங்க. அந்த குறையிற நாள் வந்து கொஞ்சம் கூடிய விரைவிலேயே வந்து அந்த வலியெல்லாம் குறைஞ்சி இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அந்த வலியெல்லாம் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியாக வரக்கூடிய ஒரு காலங்களாக இருக்க போகுதுங்க. அதாவது இப்போ ஒரு அடிச்சு பலார்னு அப்பனோடனே உங்களை சிரிக்க சொன்னால் எப்படி சிரிக்க முடியும்? அந்த மாதிரி தான் கடவுள் வந்து அந்த வலியை உங்களுக்கு குறைச்சிட்டு ஒரு சிரிப்பு கொடுக்க போகிறார். இனி வரக்கூடிய காலங்கள் அந்த சிரிப்பிற்கான நேரமாக இந்த சிம்மராசிக்கு அமைய போகுது. அதுக்கு நீங்கள் தயாராகணும் அப்படின்னா முதன்மையாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது தடையை விளக்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா கோவில்லையுமே சுற்றி வரும்போது தெற்க பார்த்துருப்பார். ஸோ தெற்க பார்த்துருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திகிட்ட உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை சொல்லி வணங்கி உங்களுக்கான தீர்வை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா தடைகளை விளக்குபவர். ஒரு அரசர் வந்து ஒரு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பரிவார தெய்வங்கள்லாம் வணங்கிட்டு உள்ளே போய் மூலவர் வணங்குவாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாம் மூலவர் மட்டும் போய் வணங்கிட்டு வராங்க, பரிவார தெய்வங்களை வணங்குறதில்ல. அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய சூட்சமே அரசியல், அது ஒரு அரசியல்னே சொல்லலாம். அந்த காலத்தில் அரசாங்க ஆட்சியாளர்கள், அதாவது மன்னர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய பெரிய தெய்வங்களெல்லாம் கோயிலை சுற்றி சின்ன சின்ன தெய்வங்களாக வச்சுருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு துர்க்கை, மிகப்பெரிய கொற்றவையாக பார்க்கக்கூடிய துர்க்கை, மனிதகாவே அந்த காலத்தெல்லாம் கொடுத்து சாமி வணங்குவாங்களாம். அந்தளவுக்கு ஒரு துர்க்கை அம்மனை சின்ன சிலையாக செஞ்சு கோயிலை சுற்றி வச்சுருப்பாங்க. தட்சிணாமூர்த்தி போருக்கு போகும்போது எந்த தடையும் வர முடியாமல் காப்பாற்றுற தட்சிணாமூர்த்தியை சின்ன சிலையாக செஞ்சு கோயில்கிட்ட வச்சுருப்பாங்க. பிரம்மா, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி பண்ணி கொடுக்கக்கூடிய பிரம்மாவை சின்ன சிலையாக செஞ்சு கோயிலை சுற்றி வச்சுருப்பாங்க. இது எல்லாம் கோயிலை சுற்றி வச்சுட்டு அப்படியே வணங்கிட்டு வந்துடுவாங்க. உள்ளே போய் சாமி வணங்கிட்டு வந்துடுவாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, நார்மலாக டேரெக்டாக போய் சாமி மட்டும் கும்பிட்டு வந்துடுவாங்க. பரிவார தெய்வங்களை வணங்கினால் பல பாவங்கள் போகும், வெற்றி அடையலாம் அப்படிங்கிறது ஒரு ராஜ ரகசியமாகவே வச்சுக்கிட்டு தான் தனி வாயில் மூலமாக அரசர்கள் வருவாங்க, சாமியை வணங்கிட்டு வருவாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சிம்மராசிக்காரர்கள் கோவிலை சுற்றி வரும்போது தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், நவகிரக வழிபாடு பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்மையை தரும். தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததுக்கான ஸ்டெப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பண வரவில் கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டிய நேரம். டாக்குமெண்ட்டு இல்லை பார்ட்னர்ஷிப்பு இது மாதிரி ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சுதாரித்து அதில் வந்து இன்வால்வ் பண்ணணும். அதிக முதலீடு இப்போ தேவையில்லாத ஒரு விஷயமாக கருதப்படுது. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ட்ரேடிங் அந்த மாதிரிலாம் போடுறீங்க அப்படின்னா நம்பகத்தன்மை இல்லாமல் ஒரு கண்ணில் பார்க்க முடியாத ஒரு இடத்துல நீங்கள் வந்து போடுறீங்க, ஒரு சாஃப்ட்வேரில் இல்லை ட்ரேடிங்கில் இல்லை ஏதாவது ஒரு பணம் சம்மந்தப்பட்ட ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்டு, எஸ்ஐபி இந்த மாதிரிலாம் போடுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சூதானமாக கரெக்டாக போடுங்க. ப்ரோக்கரேஜஸ்லாம் கொஞ்சம் பார்த்து போடுங்க. அதே மாதிரி நகையெல்லாம் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான சிறந்த காலம் தான். இருந்தாலும் அதிக முதலீட்டில் இப்போ எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான கரெக்டான டைமு. லேண்ட் வாங்குறீங்க, கூட்டு சேர்ந்து வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து வாங்க. உங்களுடைய தனிப்படையான ஜாதகத்தை போய் பார்த்துட்டு உங்களுக்கு பார்ட்னர் செட் ஆகுமா, தசாபுத்தியின் பால் உங்களுக்கு இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அது உங்களோட பார்ட்னர் வந்து செட் ஆவாங்களா அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த சிம்மராசிக்கு வந்து பார்ட்னர்ஷிப்புங்கிறது கொஞ்சம் அவ்வளோ செட் ஆகாதுங்க. இந்த சிம்மராசிக்காரங்க ஒரு முறுக்கு பிடிச்சவங்க, எது பண்ணாலும் அது வேண்டாம் இது வேண்டாம் அப்படிங்கிறவங்க. இவங்களுக்கு லைஃப் பார்ட்னரே வந்து பெரிய விஷயம் தான். அதனால் இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணணும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து சூதானமாக தொழிலில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வண்டி வாகனங்களில் கவனம் தேவை. அதிகமாக நம்ம சீன் போடுறோம், பில்டப் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் ஏதாவது போய் லாக் ஆகிடாதீங்க. கேஸு, வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்களில் மற்றவங்களுக்கு ஜாமீன் போய் நிற்காதீங்க. அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. உங்களுக்கு நல்ல நேரத்திற்கான நேரம் வாயாலையும் நீங்களாம் முந்திரிக்கொட்டையாக போய் எதுலேயும் மாட்டாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நேரம் ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. ஸோ அதே மாதிரி
இந்த சிம்மராசிக்காரர்கள் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்போ உங்கள் வீட்டிலே இருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு 4 பேர் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர் 4 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் சிம்மராசிக்காரராக இருப்பார். நீங்கள் சொன்னாலும் அவங்க வச்சிக்க மாட்டாங்க, பட்டா தான் திருந்துவாங்க. அப்படியே அசாம் பட்டாலும் திருந்த மாதிரி அவங்க காட்டிக்க மாட்டாங்க, அப்படியே ஒரு ஆக்டிங்காக தான் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சிம்மராசி. இதெல்லாம் உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பார்த்து விடுங்க. இந்த கருத்துக்கள் மட்டும் உங்களுக்கு போதுமா, இல்லை உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு என்ன தகவல்கள் வேணுமோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கட்டாயம் உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க. எல்லோருக்கும் நன்றி.